பேரு அ ச சின்னசாமி ஐயா வந்து சிஐடில கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில பிஇ முடிச்சுட்டு, அப்புறம் எம்ஏ முடிச்சவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து சும்மா ஒரு நான் ஏற்கனவே இங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐயாவ நாங்கள பயிற்சி குடுத்தேன் நானு. ஒரு முறை ஒரு சின்ன விவாதம் நடக்கும்பொழுது, மூலிகையெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தபொழுது, "இவ்வளோ மூலிகைலாம் சாப்பிட்டீங்களே, ஆனால் ஏன் இந்த மூட்டு வலி மட்டும் நல்லாகல?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்பதான் சிந்திச்சாரு. "அது என்னமோ எனக்கு தெரியல" அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "இந்த மாரி ஒரு பொறியாளர் இருக்காரு. ஒரு வெங்கடேசன் ஒரு மிகப்பெரிய பொறியாளர். அவர் இந்த கோயம்புத்தூர்ல தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாருன்னு" சொல்லிட்டு ஒரு புத்தகத்த காமிச்சேன். "இதுலலாம் சுத்தமாகாதுங்கய்யா. நாம் சாப்பிட்டதெல்லாம் வெளிய எடுக்கணும்" அப்படின்னு சொல்லி நீர் மருத்துவத்த பத்தி பேசினேன். சொன்ன ஒரே நிமிடத்திலே மனசு மாறிட்டாரு. ஏன்னா, அவர் ஏற்கனவே சித்தர்களைப் பத்தி ஆய்வு செஞ்சுட்டு இருந்திருக்காரு. 2013 2014 வாக்குல. நான் தீவிரமா வெங்கடேசன கருத்துக்கள பரப்பிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த தமிழர் வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேளாண்மை முறை ரொம்ப சிறப்பா இருக்குது. அது திருவள்ளுவரையும், ஔவையாரையும் அடிப்படையாகக் கொண்ட தத்துவம். அது நான் வரப்புயர நீர் உயரும். வரப்புயர நீர் உயர அப்படியே அந்த 4 வரி சொல்லுங்க. வரப்புயர நீர் உயரும். ஆ. நீர் உயர ம். நிலம் உயரும். ம். நிலம் உயர நெல் உயரும். ம். நெல் உயர குடியுயரும். குடியுயர கோல் உயரும். கோல் உயர கோன் உயருவாங்க. இந்த தத்துவத்த உள்வாங்கிட்டு, இந்த வரப்ப கட்டி நம்ம வந்து தண்ணீய தேக்கணுங்கிற ஒரு உள்ள இறக்கணும். உள்ள இருக்கணும். அந்த ஞான மண்ணுக்குள்ள பிரகாசம் இறக்கி லோக்கல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி 45 டிகிரில லோக்கல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அதுல வந்து தண்ணியை உள்ள தேக்கி ம். வெயில் காலத்துல வந்து அதை வந்து மண்ணையும் தண்ணியும் ரெண்டா நல்லா வேக வச்சு நீராவி ஆட்டோமேட்டிக் உற்பத்தி ஆகி ம். நீராவி மேல போகும்போது ஹீட்டை பூமியினுடைய ஹீட்டை பூரா எடுத்துட்டு போய் ம். கடத்திட்டு கடத்திட்டு அது வந்து மேல போக குளிர்ந்து ஹீட்டை கடத்திட்டு மேகமா மாறி ம். அங்க கடல்ல போய் எங்கேயாவது ஹை ப்ரெஷர் ஆயிரும். ம். அதான் டுவர்ட்ஸ் எங்க லோ ப்ரெஷர் இருக்குதோ அங்க அங்க போக அதான் போகும். ஆடி காத்து. அது ஆடிக்காத்து. அங்கிருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்க ஹை ப்ரெஷர் ஆயிரும், இங்க லோ ப்ரெஷர் ஆயிரும். ஆடியிலே காத்து அடித்தாலும் ஐப்பசியில் மழை வரும். சரி. அப்படி அது மாதிரி கரெக்ட். மழை உற்பத்தி பண்றது, அத நீரை உற்பத்தி பண்றது. அருமை, அருமை. அந்த ஞான பிரகாசம் பூமியோட ஹீட்டையும் குறைக்கலாம், ம். மழை உற்பத்தி பண்ணலாம், ம். தண்ணியும் பூமியில சேமிக்கலாம். ம். இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் அந்த வரப்புல. ஆமா. அந்த அறிவாளி மயிலாடுதுறை பக்கத்தால நரசிங்கநத்தம்ங்கிற இடத்த சேர்ந்த ஒரு ஞானப்பிரகாசங்கிற ஒரு அறிவாளி பண்ணாரு. அப்புறம் அந்த கருத்தை நான் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு, இதை மாதிரி நாம செய்யணுமே, எங்கடா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தான், அப்புறம் யூடியூப்ல பார்க்கும்பொழுது கோபி நான் வாங்கி ஏற்கனவே நான் 2017லயே ஒரு காடு வாங்கி ஒரு ஏக்கரோட வெங்கடேசன் சொல்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். அப்புறம் என்னோட மாணவர் இளங்கோவன் சொல்லிட்டு அவரு ஒரு 4 ஏக்கரை வாங்கி பண்ணிட்டாரு. எல்லாம் ஒரு முறை இருக்கட்டும். அப்புறம் சந்திக்கும்பொழுது தான் நம்ம பக்கத்தாலேயே கொண்டப்பநாயக்கம் பக்கத்தால மலையடிப்புதூர்ல பளிஞ்சூர்ல அரசு கல்லூரிக்கு பின்னாண்ட அப்புறம் ஒருத்தர் இருக்காருங்கிற செய்தியை நான் யூடியூப்ல பார்த்து அப்புறம் நேரடியாக நான் நேரில் வந்துட்டேன். நானும் என் துணைவியார் குடும்பத்தோட என்னுடைய மகள், என் மருமகன் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்தோம். வந்து பேசினோம். ஒரு புத்தகத்தை அனுப்பி கொடுத்து அவ்வளோதான் ஐயா. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா 65 நாள் இங்கேயே இருந்துக்கிட்டு அவர் கால் கை எல்லாம் ரெடி பண்ணி விட்டேன். அவர் மூட்டு வலி, முழங்கால் வலி, வஜ்ராசனம் எல்லாம் போட்டுட்டு இருந்தவர் தான். யோகா 10 வருஷம் போடுறேன். ஆனால் 2000 2 காலம் மட்டும் அந்த மூட்டு வலி வந்து அந்த ருமேட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலி மாட்டிக்கிட்டார். அப்புறம் அதை வந்து L5 L6 C5 C6 சுகர் பிரஷர் 171 120 சுகர் வந்து 280 வெறும் வயித்துல 286 ரேண்டம்ல 400க்கு மேல அடேங்கப்பா நினைச்சு கூட பார்க்க ஃபேட்டி லிவர் ஹார்ட்ல 2-3 இடத்துல அடைப்பு லிம்பு ஆமா இவ்வளவு எல்லாம் வந்துச்சு. எல்லா ட்ரை கிளிசரின் வந்து 396 அடேங்கப்பா எங்க ஏறிடுது ஐயா. ஆமா. இதெல்லாம் ஏறி இருக்கும்பொழுது தான் இந்த உள் தூய்மை பத்தி பேசுகின்ற பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப யோகா பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, 2000லயே நான் வந்து முறையா 1 வருஷம் நான் யோகா பண்ணேன். விடாம பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ணி எல்லாம் பண்ணி காலையில பழங்கள், நைட்டு காய்கறிகள், மத்தியானம் மட்டும் சாப்பாடு இப்படி எல்லாம் மாத்தினேன். என்ன பண்ணியும் போகல. அப்புறம் வெங்கடேசனுடைய தத்துவத்தை ஒரு வேளை இருக்கும்போது தான் உங்களை சந்திச்சேன். ஒரு வேளை உணவு வந்து காலையில பழம், சாயங்காலம் காய், ஒரு வேளை உணவு இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட சரியாகல, மூட்டு வலி சரியாகல. அது புரியுது. அப்போ நோய்கள் பெருசாகலையே ஒழிய குறையல, வளரலையே ஒழிய கீழே குறைய மாட்டேங்குது. அதாவது சிக்கல் இருந்து விடுதலை அடையல. அப்படி இருக்கும் பொழுது தான் நான் அந்த நீர் மருத்துவத்தை நான் ஐயாவுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 65 நாள், அதாவது ஒரே தோட்டத்துக்கு வந்து நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்போம். 8.4 அது குறையவே இல்லை. இவ்வளவு பழங்கள், ஈவினிங் காய்கறிகள், மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்டு குறையில. சரி, இதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா இந்த தோட்டத்துக்கு தான் வந்தேன் ஐயா. பாரு, அருமையான தோட்டம் பாருங்க. இங்க ஒரு 100 பேர் பயிற்சி எடுக்கிற மாதிரி தோட்டம். ஒரு 10 ஏக்கரா பூமி. இன்னும் அந்த பக்கம் பின்னாடி இடம் இருக்கு, நான் காட்டுறதெல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு படிப்படியாக 65 நாள்ல கிட்டத்தட்ட அது 65 முழங்கால் வலி போயிடுச்சு. ஆமா, மூட்டு வலி போயிடுச்சு, முழங்கால் போயிடுச்சு, தொண்டை சரியாயிடுச்சு. தொண்டை வந்து குரல் வந்து பிசிறடிக்கும். இப்போ பிசிறடிக்குதுங்களா? இப்போ பிசிறு இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95 விழுக்காடு போயிடுச்சு. இதுக்கு வந்து அந்த காலத்தில் பார்த்து நிறைய சிகரெட் குடிக்கிறவர் தொழில் ரீதியாக ஒரு நாளைக்கு 7 பாக்கெட் நிக்கோட்டின் என்ன மாதிரி ஏறி இருக்கும்.
ஆனால் 2000 நிறுத்திட்டேன். 2000 நிறுத்திட்டீங்க. இருந்தாலும் அந்த 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 டாக்ஸின் வெளியே உள்ள போகல. உள்ள இருக்கும்ல, அது கழிவுகள் பூரா உள்ளதான் இருக்கும். அப்புறம் சரி பண்ணி கொடுத்தோம். அதுதான் இந்த அடிப்படை. பாருங்க இப்படியெல்லாம் இருந்த இப்போ இந்த நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இப்போ நான் வந்து என்னுடைய கிளாஸுடைய மருமக எம்டி டாக்டர் பாலாஜின்னு பேர், கரும்புதாமில் கிளினிக்கு. ம் ம் அவங்க என்னுடைய கிளாஸ்மேட் வெள்ளிங்கிரின் பேர். அவங்களை கூட்டிகிட்டு போய் எனக்கு தரமாக செக் பண்ணிட்டாங்க. எல்லாம் நார்மல். எல்லாம் நார்மல். அதாவது முழங்கால் வலி போயிடுச்சு, ஜமனங்கால் போட்டு வர்றேன், ம். எந்த இது இல்லை. L5 L6 சரியாக போச்சு, சிவிசி இருந்துச்சு, ஃபேட்டி லெவல் நார்மல் ஆகி போச்சு, ம். உங்களுக்கு தொண்டை சரியாக போச்சு, எல்லாம் சுகர் சரியாக போச்சு, ப்ரெஷர் 110/78, கொலஸ்ட்ரால் வந்து 127 வந்துருச்சு, 392 இருந்து. அருமை அருமை அருமை. எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. இது தாங்க இன்னொரு விஷயம், ம். +3.5 இருந்தது ஐசைட்டு, ஆ. இப்போ +1.5 குறைஞ்சிருச்சு. அப்போ இப்போ முந்தானத்து போய் இதில் கோட்டயம் பக்கத்தில், கேரளாவில் கோட்டயம் பக்கத்தில் ஆ. ஏதோ பாரம்பரியமான ஒரு பெரிய ஆயுர்வேதிக் கண் மருத்துவம், கண் மருத்துவ மையம். 100 வருஷத்துக்கு மேலே நடத்துகிறாங்க. ஆ. அங்கே போய் தரவை செக் பண்ணி பொறையே குறைஞ்சிட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. புற குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு, பொறையே இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, நிற்கிறது தான் இருக்குது. அது போயிடும் போயிடும். ஆமாம். ம். சரிங்க ஐயா. இதுதான் நம்ம வெங்கடேசனுடைய அற்புதமான கண்டுபிடிப்பு. வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பை வந்து உலகம் பூரா கொண்டுட்டு போகிறதுக்கு நாம் வந்து ஒரு தொடக்க புள்ளியாக நாம் இந்த காட்டை பயன்படுத்திக்கிறோம். வருஷத்துக்கு 2 நாள் 2 நாள் 3 நாள் பயன்படுத்தி நாம் வந்து சித்தர் கொள்கையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கட்டும். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கடம்பூர் மலை அடிவாரம் தான். இதுக்கு பக்கத்தால் தான் என்னுடைய மாணவருடைய தோட்டம் இன்னொன்று இருக்குது, 5 ஏக்கரை. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே 3 கிலோமீட்டரில் இருக்குது. இன்னொரு சித்தரை வந்து உருவாக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அவர் 45 ஏக்கரா வாங்கி பண்ணிகிட்ருக்காரு. அவரையும் போய் நீ பார்க்கணும். அவர் பேர் நவநீத கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர் சரவணம்பட்டி, ஐயா காலப்பட்டி. காலப்பட்டியில் தான் முன்னாண்ட இருக்குது. சித்ராக்கு பக்கத்தில் தான் ஐயா வீடு கட்டியிருக்காரு. அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார். இனி எதிர்காலத்தில் இங்கே தான் இருக்கணும். அதுக்கான வீடெல்லாம் இங்கே கட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். இதில் வந்து வீடு கட்டுறது மட்டும் இல்லை, அந்த குகை கீழே வந்து தியானம் பண்ணுறதுக்காக கீழே ஒரு குகை, ஒரு வழித்தடம் போட்டு சித்தர்கள் உட்காருவாங்களா, அந்த மாதிரி வேலையும் நடந்துட்டு இருக்குது. அது போக போக அந்த வளர்ச்சி நான் காட்டுறேன். சரிங்களா? நம்ம பார்க்க வேண்டிய இடம் இதுதான், இவ்வளவு தான். இதில் வந்து எத்தனை பேர் வேணும் தங்கலாம். ஆரம்பத்தில் நம்ம 20 பேர்த்த தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த 20 பேர்த்துக்கு மட்டும் முதல்ல ஸ்டார்டிங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். சரியா? 2 நாள், குறைஞ்சபட்சம் 2 நாள். அதில் வந்து எல்லா வகையான உணவுகளும் அறிமுகப்படுத்தப்படும். நீங்கள் உணவு சாப்பிட்றது குற்றமில்லை. ஆனால் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, இவர் எல்லா உணவுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த சுத்தப்படுத்தாதனால தான் அந்த வழி போகலை அப்படிங்கிறது இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது புரிஞ்சுட்டார். இந்த சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் தான். அந்த கட்டட பொறியாளர் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒன்றும் எனக்கும் இந்த தெரியாது. கட்டட பொறியாளர் நோயை குணப்படுத்திக்க முடியாது. இந்த கட்டட இவரும் கட்டட பொறியாளர், இவரும் சிவில் இன்ஜினியர் தான். சிவில், எம்இ என்விரான்மெண்டல், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எம்இ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அப்போ பாருங்க, ஒரு கட்டட பொறியாளரை கண்டுபிடிச்சி ஒரு கட்டட பொறியாளர் வந்து சொல்லிக் கொடுத்து அப்புறம் அந்த தன்னுடைய கட்டடத்தை சரி பண்ணிட்டார். ஆமாம், இந்த கட்டடத்தை சரி பண்ணியாச்சு. உலகத்துக்குள்ள கட்டடம் பண்ணி கொடுத்தாரு, தன் கட்டடத்தில் இருக்கிற ரிப்பேரை சரி பண்ண முடியல. அது காரணம்னா சுத்தம். இந்த சுத்தம் வந்து உலகத்துக்கு தெரியாதுங்க ஐயா. நாம் வந்து நம்ம அந்த முறையாக அதை தொடங்கி உலகத்துக்கு நாம் வந்து இந்த இன்டர்நெட்லாம் வந்தங்காட்டி நம்ம உலகத்தை சீக்கிரம் கொண்டு போயிடலாம். அதை இவர் செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி.